कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 25 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, பிரதமை திதி, மீன ராசி அல்லது மீன லக்னம். அதுலேயுமே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் பயங்கரமான கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா குரு நின்ற நட்சத்திரம் சூரியன். அதனால் பொதுவாகவே எந்த இடத்துக்கு போனாலும் சரி நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆட்களாக இருப்பாங்க. 10 பேருக்கு உபதேசம் செய்கிற மாதிரி முகத்தில் பயங்கரமான பொழிவு இருக்கும். அது ஒரு விதமான தேஜஸ் இருக்கும் பாருங்களேன் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் அவர்களுக்கு சந்தோஷம், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். 2வது குரு பார்வை உங்களுடைய அதாவது சந்திரன் மேலே விழுகிறது. அது ஒரு பெரிய ஏற்றம். ஆனால் 2 நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப திருப்தியாகவும் சாமர்த்தியமாகவும் ஒரு காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால் நீங்கள் தான் டாமினேட் பண்ணுவீங்க. அதனால் அவர்கள் மூலிமா உங்களுக்கு ஆதாயம். ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்றைய நாள் கனத்த ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய யோகம். உங்கள் குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம், ஆனந்தம், பொருளாதாரத்தில் பயங்கரமான திருப்தி, மிகப்பெரிய மேன்மை. மன சங்கடங்கள் எது இருந்தாலும் அந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும். தெய்வ அனுகூலமாக இருக்கப்படுது. அதனால் இன்றைய நாள் நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் வெளிப்படுவது, பயங்கரமான கடனில் லாக் ஆகிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கடன்லேருந்து நீங்கள் வெளிவருவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த சுகஸ்தானத்தில் குரு நின்ற நட்சத்திரம் சூரியனை இன்றைய நாள் கடக்கிறது. அதனால் கண்டிப்பாக வீடு, நிலப்புறன்கள், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூலுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிறது, குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணுமேன்னு ட்ரை பண்ணுறது, பொருளாதார மேன்மைக்காக நீங்கள் போடக்கூடிய விஷயங்கள்லாம் சூப்பராக செட் ஆகும். கொஞ்சம் குழந்தைகிட்ட ரொம்ப கராராக இருப்பீங்க. உங்களை பார்த்தா குழந்தைகள் பயப்படுற மாதிரி தான் இன்றைய நாள் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி இன்றைய நாள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி, திருப்தி, மேன்மை, நேர்மையான எண்ணங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அக்கம் பக்கத்து வீட்டாருடன் ரொம்ப நட்பு. நீங்கள் என்ன வேணும்னு பிளான் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு மனசு கரெக்டாக இருக்கணும். நாட் இன் மூட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மூடு இல்லைனாவே எதுவுமே செய்ய முடியாது. அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்னாவே இருக்குன்னு சொல்லலாம். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பொறுமையாக பல விஷயங்களை கையாள்வீர்கள். குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும். கொல கொலன்னு எல்லா விஷயத்தையும் பேச மாட்டீங்க, ரொம்ப கௌரவமாக இருப்பீர்கள். அமைதியான பேச்சு, அமைதியான தோற்றம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். அதனால் இன்றைய நாள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பெரிய ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். மன திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே திருப்தி, மேன்மை. தெய்வ அனுகிரகங்கிறது பல விதங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய ஆட்களுடைய சந்திப்பு, முக்கியமான வேலைகள் முடிவது, முக்கியமான இடங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறது. எதற்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருமோ அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக முடிகிறது. இதெல்லாம் நடக்கும். அதனால் பொதுவாகவே இந்த நாள் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்காக, சுப நிகழ்ச்சிகளுக்காக பிரயாணங்கள் செய்யக்கூடிய நாள். இந்த நாளில் பயங்கர சந்தோஷத்தை பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் எதுக்கு நீங்கள் காத்துன்னு இருந்தீங்களோ அந்த காத்துன்னு இருக்கக்கூடிய விஷயம் சூப்பராக நடக்கும். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை இருக்கும். தொழிலில் வளர்ச்சி இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் வேணுங்கிறத வேண்டிகிட்டு இருப்பீங்க. அது சில பேருக்கு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அது எல்லாமே ஜெயிக்கும். ஆனால் இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டை விட்டு இல்லை ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவீங்க. அலைச்சல் இருக்கக்கூடிய நாள். அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அலைச்சலாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மேன்மை. பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம். நம்பிக்கை ஃபஸ்ட்டு உருவாகும். உங்களை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கே ஒரு மாதிரி ஏதாவது டவுனாக இருந்தால் கூட அந்த டவுன் ஆகக்கூடிய விஷயங்கள் சரியாயிடும். குழந்தைகள் மூலிமா பயங்கரமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே திருப்தி, எல்லாத்துலேயுமே மேன்மை. எடுத்த காரியங்கள் அத்தனையுமே ஜெயம். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முடக்கம் நிவர்த்தி ஆகும். நீங்கள் ஒரு வேளை வியாபாரம் பண்ணாலும் சரி, ஒரு வேளை தொழிலில் எந்த தொழில் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு முதலாளியாக நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் அரசாங்கத்தின் மூலிமா, கவர்மெண்ட் மூலிமா, பெரியவங்க மூலிமா வர வேண்டிய எல்லா விதமான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி நாட்களில் எந்த விதமான சங்கடங்கள் கிடையாது. நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகங்கிறது சூப்பராக இருக்குது. அதுவும் முன்னோர்கள் அனுகிரகம் நல்லா இருக்கிறது. தார்மீகமான எண்ணங்கள், தெய்வ சிந்தனைகள், தானம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை. வெளிநாடு போகணும், வேறு ஊருக்கு போகணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடக்கும். நிறைய பேர் பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். ஆனால் வேலைகளில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும், இல்லைன்னா இருக்கிற வேலை காலியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணம், திடீர் சிக்கல், திடீர் செலவுகள், திடீர் கடன் தேவை. பண தேவை இருக்கும். அதனால் உடனே கடன் வாங்க வேண்டியன்னு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அந்த இடுப்பு புட்டம், ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக பாதிப்பு கொடுக்காது, பட் ஸ்டில் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரி, இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, முதல் ராசி லக்னம் மிதுனம், இரண்டாவது கும்பம், மூன்றாவது துலாம்.
அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.